இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி முத்தலாபுரம் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் சிங்கப்பூரில் எலக்ட்ரீஷியனாக உள்ளார். இவருக்கு 2017 சந்தனமாரி என்பவருடன் திருமணம் நடந்தது. அதன்பின் மனைவியை சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் அங்கு தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து 6 மாதம் வசித்தனர். பின்னர் சந்தனமாரியை தூத்துக்குடி அழைத்து வந்தார் பாலமுருகன். திரும்ப அவரை சிங்கப்பூர் அழைத்துச் செல்லவில்லை, இவர் மட்டும் சென்றார். சிங்கப்பூரில் சம்பாதிக்கும் பணத்தை மனைவிக்கு அனுப்பி வைத்தார். கணவர் அனுப்பிய பணத்தை வைத்து 2018 தனது பெயரில் வீடு வாங்கி குடியேறினார் சந்தனமாரி. அதுபோக சந்தனமாரிக்கு 10 லட்சம் பணம், 50 பவுன் நகை செய்து கொடுத்துள்ளார் பாலமுருகன். இதற்கிடையில் இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கிய சந்தனமாரி வீடியோ, போட்டோக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்துள்ளார். அதன் மூலம் பல ஆண் நண்பர்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கணவர் அனுப்பிய பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த வருடம் சிங்கப்பூரிலிருந்து ஊருக்கு திரும்பிய பாலமுருகன் இதை கண்டித்துள்ளார். சிங்கப்பூரிலிருந்து அனுப்பிய பணம், நகை எங்கே என கேட்டுள்ளார். பதில் சொல்ல மறுத்த சந்தனமாரி பாலமுருகனுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். பணம், நகையை திருப்பி தரமாட்டேன் என சொல்லிவிட்டாராம். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். ஏற்கனவே தாய்மாமா காளிமுத்துவையும் சந்தனமாரி இதே போல ஏமாற்றி பணம், நகை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் சந்தனமாரியின் தம்பி காளிமுத்துவை வெட்டியுள்ளார். இந்த வழக்கு தூத்துக்குடி தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணையில் உள்ளது. சந்தனமாரியால் பாதிக்கப்பட்ட அவரது கணவர் பாலமுருகன், தாய்மாமா காளிமுத்து ஒன்று சேர்ந்தனர். இருவரும் சேர்ந்து சந்தனமாரியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டனர். சனியன்று இரவு 2 வீலரில் வந்த சந்தனமாரியை கணேஷ் நகர் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே வைத்து அரிவாளால் வெட்டினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் அங்கேயே இறந்தார். பாலமுருகன், காளிமுத்துவும் தூத்துக்குடி தென்பாகம் போலீசில் சரணடைந்தனர். இப்போது பாலமுருகன், சந்தனமாரி தம்பதியின் 6 வயது ஆண் குழந்தை ஆதரவின்றி தவிக்கிறது. கணவரும் தாய்மாமனும் சேர்ந்து பெண்ணை கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.